வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிறிய தகவலை பகிர்வது டாக்டர் கமல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே செக்டர்ஸ் தான். IRCON இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் வந்திருக்கு. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். பட் ஆனால் நிறைய வேகன்சி கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியர் எஸ்பெஷலி சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறையா வேகன்சி கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் இந்தியன் அண்டர்டேக்கிங் கம்பெனி தான். இது வந்து ப்ரீமியர் ஏ கிளாஸில் வரும். ஸோ இதில் தான் வந்து அந்த கால் ஃபார் வந்திருக்கு. என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான ரெக்யர்மெண்ட் என்ன ஏஜ் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் IRCON அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும், IRCON இன்டர்நேஷ்னல்னு. இது உள்ளே போனீங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ், ஹைவேஸ் இது எல்லா ஜாபும் இருக்கும். டொமஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னா மேஜராக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சைடு உள்ள எல்லா ஜாபும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ஆர் அப்படின்றது இங்கே ரைட் சைடில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஹெச்ஆர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து கேரியர் அட் IRCON அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க கேட்டிருக்க கால் ஃபார் எல்லாமே வரும். அதனுடைய வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக கேட்ட கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன வரும். ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் பே ஸ்கேல் பேசிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை அவங்க கொடுத்துருக்க கால் ஃபார். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு என்னன்றதை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க கேட்டிருக்க கால் ஃபார் தான் IRCON இன்டர்நேஷ்னல் லிமிடெட். இது வேரியஸ் போஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். இது வந்து 1/6 ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரீமியர் ஷெடியூல் ஏ டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் கம்பெனி தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வருது. அண்ட் ட்ரங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் ரயில்வேஸ்ன்ற மாதிரி வருது. ஸோ ஹைவேஸ் பில்டிங் இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இல்லாமல் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் பண்ணுறாங்க. மலேசியா, பங்களாதேஷ் எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் பேக்கேஜ் 2 ப்ராஜெக்ட்டில் தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்கன்னா மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் பேக்கேஜ் 2 ப்ராஜெக்ட். இதில் தான் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 12 வேகன்சி கேட்டிருக்காங்க. 12 வேகன்சியில் ஒரு 6-7 வேகன்சி வந்து சிவில் இன்ஜினியர்ஸ், மீது வந்து ITI எல்லாம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின் செட்டிங் இன்ஜினியர் ட்ராக் சர்வே ஆன் பே ஸ்கேல் கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெஃபரன்ஸ் இன் பின் செட்டிங் இன்ஜினியர் ட்ராக் சர்வேன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 6 வேகன்சி, அதில் 5 அன்ரிசர்வ்டு 1 OBC. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 80,000ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஸ் அண்ட் டேட் 16க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் டைமில் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஒரு 60% கம்மி இல்லாமல் எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷனாக இருக்கணுன்ற மாதிரி. மேக்ஸிமம் ஏஜ் 35, மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வேயிங்கில், அதுவும் டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கணும். 3 வருஷம் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ITI கொடுத்துருக்காங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. NTCன்னு நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு அகைன் ஸ்லாப் ட்ராக் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் ட்ராக் இன்ஜினியர்னு இது வந்து 6 வேகன்சி, அன்ரிசர்வ்டு வந்து ஒரு 5, OBC 1. இதுவுமே வந்து 28,000 ஆரம்பித்து 80,000 வரைக்கும் போகுது. இதுவுமே ஃபுல் டைம் சிவில் படிச்சிருக்கணும், டிப்ளமோ சிவில் 60% மேலே, 35 வயசு அதிகபட்சம். இதுவுமே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்கும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சூப்பர்விஷன், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், பலாஸ், லெஸ் ட்ராக் அப்படின்ற மாதிரி இந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சூப்பர்வைசர் இருந்தால் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இதுக்கு டோட்டல் ஸ்டேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 6 வேகன்சி, இதில் அன்ரிசர்வ்டு 5, OBC 1. இதுவுமே 28,000 80,000 அலவன்ஸு. இது வந்து ஃபுல் டைம் டிப்ளமோ, 60%க்கு மேலே மார்க் எடுத்துக்கணும். இது 35 வருஷம், மினிமம் 3 வருஷம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் QCயாக வந்து நீங்கள் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததும் திருப்பி கேம் இன்ஜினியர் QC தான். இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. 4 வேகன்சி, அன்ரிசர்வ்டு 3, OBC 1, 28,000 80,000. இதுவும் நீங்கள் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கணும், ஒரு 60%க்கு மேலே மார்க் எடுத்துருக்கணும், 35 இயர்ஸ். இதுவும் 3 இயர்ஸ் வந்து அதே குவாலிட்டி கண்ட்ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ கேம் இன்ஜினியர் இல்லைனா கேம் இன்ஜினியர் QC இந்த 2 ஆப்ஷனும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 2த்துக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும் முடிவு பண்ணிங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணணும். இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டர்ன்அவுட் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர்ன்ற மாதிரி ஜாப் சொல்லியிருக்காங்க. இதுவும் டிப்ளமோ சிவில் 60% மேலே, 4 வேகன்சி, 3 அன்ரிசர்வ்டு 1 OBC. சம்பளம் அதே 28,000 80,000. இதுவுமே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரயில்வே ட்ராக் டர்ன் அவுட்
இன்ஸ்டாலேஷனில் இருந்துருக்குன்னு இருக்காங்க. அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ITI முடிச்சிருக்குன்னு இருக்காங்க. 11வது வேகன்சி ரயில் வெல்டிங் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 60%க்கு மேலே. 2 வேகன்சி தான், ரெண்டுமே அன்ரிசர்வ்டு. 28,000 80,000. இது மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் வெல்டிங் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட், அல்ட்ராசானிக் ஃப்ளா டிடெக்ஷன், இதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு 1 இயர்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோடைய வயசு வந்து அதிகபட்சம் 30. 12வது ஆப்ரேட்டர்ன்றது இது ITI தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் உண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு SC ST OBC அதை மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் வந்து சவுண்ட் ஹெல்த் இருக்கணும், அதேமாதிரி கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, வேறு எந்த விதமான ரிலாக்ஸேஷனும் கிடையாதுன்னு இருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேரியபிள் DA 30%, அலவன்சஸ் 15%, பேசிக்கு அதுமாதிரி கொடுப்போம். அதேமாதிரி நோ பே ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஜாயினிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. அதுமாதிரி HRA கொடுக்க மாட்டோம், வேணால் பேச்சுலர் அகாமடேஷன் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலாக ஒரு 3% இன்க்ரிமெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வருஷத்துக்கு 12 கேஷுவல் லீவ் உண்டு, 12 ஏர்ன் லீவ் உண்டு. இந்த ஏர்ன் லீவை வந்து நீங்கள் இது வந்து அந்த பீரியடுக்குள்ளே எடுத்துக்கலாம், 3 இயர்ஸ்க்குள்ளே. அதாவது உங்களுடைய டெபுடேஷன் பீரியட் வந்து, அதாவது இந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் கவரேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் உண்டு. அதாவது நீங்கள் ப்ரீமியம் வருஷத்துக்கு 8,000 ரூபா வரைக்கும் கட்டிக்கலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வேஜஸ் சீலிங் வந்து PF வந்து 30,000ன்ற லெவலுக்கு நாங்கள் வைப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. TADA CTA வந்து எல்லாமே அட்மிசபிள் தான். அதாவது நீங்கள் அங்கே ஜாப் சம்மந்தமாக எங்கே வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்து ஆஸ் பர் ரெகுலர் எப்படி கொடுக்குமோ அதுமாதிரி கொடுப்பாங்க. வேறு எந்த விதமான ப்ரீக்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை அகமதாபாத் ஹைஸ்பீட் ரயில் பேக்கேஜ் 2 ப்ராஜெக்ட்டில் தான் போடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஷூரிட்டி பாண்ட் உங்களுக்கு உண்டு. அதாவது என்ன அப்படின்னா பேஸ்கேல் எக்ஸிக்யூட் ஷூரிட்டி பாண்ட் 5 lakhs ஃபார் சர்விங் கம்பெனி 3 years. 3 வருஷத்துக்கு நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஷூரிட்டி பாண்டில் கையெழுத்து போடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 3 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வேலை பார்க்கணுன்னு. அது மாதிரி ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இது இன்டர்வியூ மூலமாக தான் கொடுப்போம். அந்த இன்டர்வியூக்கான அட்ரஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பயே எந்த இதுன்றதை நீங்கள் சொல்லணும். அதேமாதிரி அந்த பாரா B6 B2ல் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி மோர் தென் 1 day டியூரேஷன் நீங்கள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அன்றைக்கே நடக்கும், இல்லை அதிக அப்ளிகேஷன் இருந்ததுன்னா மறுநாளும் நடக்கணுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த இதுக்கு வர்றப்ப நீங்கள் 2-3 நாள் தங்குற மாதிரி பிளான் பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களுடைய போஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்லி இருக்கானுடைய ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ஸ், அதுதான் இந்தியா அந்த ரெகுலர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் தான். அதாவது நீங்கள் ரெகுலர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டென்யூர் வந்து 3 வருஷம், அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்டட் வந்து ஒரு 2 வருஷம் பண்ணுவோன்னு இருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு 5 வருஷம் வந்து இந்த ஜாப் போகிறதுக்கான இது இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உங்களை அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வீக்லி ஆஃப் உண்டு. அதர் பப்ளிக் டேஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட் சைட் க்ளோஸ் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாமே வந்து ப்ராஜெக்ட்டில் என்னவோ அதை பேஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க சில கண்டிஷன்ஸ். அதுபோக இன்னும் 2-3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி பேஸ்ட் ஆன் ஃபர்தர் அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த போஸ்ட் இதில் இண்டிகேட் பண்ணுறதுலாம் மாறலாம். அதேமாதிரி இந்த டிக்ரீஸ் கேன்சல் ரெஸ்ட்ரிக்ட் எது பண்ணாலும் அது எந்த ரீசனும் கொடுக்காம நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி அலாங் வித் ஒரிஜினல்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் A4ல் நீட்டாக டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கர்னாலஜிக்கல் ஆர்டர், ப்ரெசென்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் பாஸ்ட் ப்ரூஃப்லாம் எடுத்துக்கணும். லாஸ்ட் 2 months பே ஸ்லிப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதேமாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு, அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன் எல்லாமே எடுத்துக்கணும். OBC வந்துன்னா அது எந்த அத்தாரிட்டை ரீசெண்டாக வாங்கியிருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி உங்களுடைய பர்சன்டேஜ் ஃபீல்டில் வந்து நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜில் உங்கள் யூனிவர்சிட்டி என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் போடணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து 10 point ஸ்கேலில் கன்சிடர் பண்ணுவோம். அபவ் 6 மினிமம் 6 இருந்தால் தான் 60% வந்து கன்சிடர் பண்ணுவோம். இது ஒருவேளை கன்வர்ஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க யூனிவர்சிட்டியில் அப்படின்னா அது என்ன நாம்ஸோ அது தகுந்தாவில் நீங்கள் போட்டுருக்காங்க. ஸோ ஷெடியூல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா இடம் சொன்னாங்க. பட் ஒரே இடம் தான், 405 406 IRCON இன்டர்நேஷனல் லிமிடெட் SNS செஞ்சரி பில்டிங் குஜராத்தில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டேட் மட்டும் வேரி ஆகுது. ஸோ நமக்கு சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 3 4 5 6 அதுக்கப்புறம் வந்து 7 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கான இது கொடுத்துருக்காங்க, அவங்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 12ல் நீங்கள் எங்கெங்கன்றது 28ஆம் தேதி 29ஆம் தேதி 1ஆம் தேதி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே உள்ள எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த போஸ்ட்டு 6 கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்னன்றது இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டு
அதுக்கப்புறம் இந்த ஸ்லாப் ட்ராக்கு, கேம் குவாலிட்டி, டோட்டல் டர்ன் அவுட், அப்புறம் ரயில் வெல்டிங் இன்ஜினியர். இதுதான் வந்து சிவிலுக்கான வேகன்சி. மீது எல்லாமே ஐடிஐக்கான வேகன்சி. இந்த டேட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து காலைல 9 மணிக்கு ஆரம்பிக்கும், மதியானம் 1 மணி வரைக்கும் தான் நீங்கள் அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுன்ற மாதிரி அந்த கன்சர்ன் டேட்டில் நீங்கள் வந்துடணும். அதே மாதிரி கேண்டிடேட் வந்து ஃபிசிக்கலாக தான் ப்ரெசென்ட் ஆகணும். உங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். நோ ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன் த்ரூ போஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த்ரூ போஸ்ட் would be accepted, நோ ஹார்ட் காப்பின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. would be acceptedன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் நேராக வந்து ப்ரெசென்ட்டில் தான் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணணும்னா செப்பரேட் அப்ளிகேஷன் போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெக்வஸ்ட் சேஞ்ச் ஆஃப் டேட்டு, டைம் இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா எங்கள் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், அதில் நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் recruitment@ircon.org நீங்கள் மெயில் பண்ணினா நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டுருக்கோம். அப்ளிகேஷன் ஃபார்மேட் A4 எப்படி நீங்கள் கொண்டு வரணும்னா இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஃபார் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய நேம் எழுதி இதை ஒரு A4 ஷீட்டில் அழகாக டைப் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் போட்டு உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை க்ரானாலஜிக்கல் ஆர்டர் ப்ரெசென்ட்லேருந்து போட்டு நீங்கள் கொண்டு போய் மொத்தம் எவ்வளோ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து நீங்கள் நேரில் தான் போகணும். இது வந்து வாக்கின் கிடையாது, பட் ஆனால் நீங்கள் நேரில் தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரயில்வே ஜாப் தான். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு வாக்கின் இன்டர்வியூ மாதிரி, ஆனால் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் நேரில் போய் பண்ணணுன்றது தான் இதில் மெயின் கான்செப்ட்டு. ஸோ குஜராத் போய் அங்கே அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கவங்க தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.